ரேவதி, உனக்கு எதுவும் ஆகாதுமா. நீ தைரியமா போயிட்டு வா. அம்மா நான் இருக்கேன் இல்ல, உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ரேவதி, கடவுள் அருளால உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கும். நீ கண்டிப்பா பழைச்சு வந்துருவன்னு எங்களுக்கு தெரியும். துப்பாக்கியால சுட்டப்பவே பழைச்சு வந்துட்ட. இதுலயும் நீ கண்டிப்பா பழைச்சு வந்துருவ ரேவதி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரேவதி, எங்க எல்லாரோட பிரார்த்தனையும் நீ நல்லபடியா பொழைச்சு வரணுங்கிறதாமா. உனக்கு எதுவும் ஆகாதுமா. கண்டிப்பா நீ நல்லபடியா திரும்பி வந்துருவ. நீ வேணா பாரு. அம்மாடி ரேவதி, நீ பயப்படாதம்மா. இன்னும் நிறைய வருஷம் நீ நல்லபடியா இருக்கணும். உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் ஆகி நீ நல்லபடியா வெளியில வருவ. கவலைப்படாதம்மா. மேடம், டைம் ஆச்சு. இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல சாமி. அவ பொழைச்சு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி, அதை நான் செய்யறேன். கவலைப்படாத. நீ செஞ்ச தான தர்மம், உன் முன்னோர்கள் செஞ்ச தான தர்மம் எல்லாம் உன் மனைவியோட உயிரை காப்பாத்தும். ஆனா உயிர் பொழைச்சு வந்தாலும் அதுலயும் உனக்கு சோதனை இருக்கு. என்ன சோதனை சாமி? எல்லாம் போக போக உனக்கே தெரியும். உன் வாழ்க்கையில எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு உன் மனசை தயார்படுத்திக்க. புரியல சாமி. எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. இலைமறை காயாதான் சொல்ல முடியும். நீ தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். உன் மனைவியை எக்காரணம் கொண்டும் பிரிஞ்சிடாத. உனக்கு நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் வரலாம். உன் மனைவிக்காக அதையெல்லாம் நீ பொறுத்துதான் ஆகணும். உன் மனைவிக்கு இனிமேதான் கஷ்டகாலமே ஆரம்பிக்க போகுது. அப்போ நீ அவளுக்கு துணையா இருக்கணும். உனக்கு என்ன நடந்தாலும் உன் மனைவிக்காக அதையெல்லாம் தாங்கிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவளை பிரியக்கூடாது. அவளை உன் கண் பார்வையிலேயே வச்சுக்க. சரிங்க சாமி. என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன். அப்படி அவளை பிரிகிற சூழ்நிலை வந்தாலும் அவ கூடவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி நான் அவளுக்கு துணையா இருப்பேன் சாமி. நல்லதே நடக்கும். சித்தப்பா, அந்த ரேவதிக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு சந்திரா சொன்னா, அதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான் அவனே எதிராளி குடும்பத்துல ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்துன்னா அது நமக்கு சந்தோஷம் தானே? உண்மைதான் சித்தப்பா.
அந்த ரேவதி அவ புருஷனோட சேர்ந்துகிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டா. ஆ? சந்திராவுக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தா. ஒரு தடவை சந்திராவை கை நீட்டி அடிக்க வேற செஞ்சிருக்கா. அத சந்திரா என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா சித்தப்பா. நானே அவளை ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை, கடவுளா பார்த்து அவளுக்கு கூலி கொடுத்துட்டான். அவனே, என்னையும் அவ புருஷன் நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்கான். எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். இப்ப கடைசியா கோயில்ல கிடைச்ச நகைங்க திருட்டு போன விஷயத்துல என்ன அந்த மோட்டார் ரூம்ல வச்சு கட்டி போட்டு ஒரு நாள் முழுக்க அடைச்சு வச்சிருந்தான்ல அவனே. என்ன வயசானவன்னு கூட பார்க்காம அடைச்சு வச்சான்ல. அதான் இன்னைக்கு அவன் பொண்டாட்டி ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு கிடக்குறா. சரி, சந்திரா அதுக்கு நம்மள இங்க வர சொன்னான்னு சுத்தமா புரியலையே. நம்மள சாமுண்டீஸ்வரி குடும்பத்துல யாராவது பார்த்தா பிரச்சனையாச்சே. இப்பதான் பஞ்சாயத்துல என் உறவை முடிச்சுக்கிறதா சொல்லியிருக்கா. திரும்பவும் அவ கூட என்ன சேர்த்து வச்சு பார்த்தா சாமுண்டீஸ்வரி அவளை வீட்டை விட்டே துரத்திடுவா. அவனே, அதெல்லாம் என் மருமகளுக்கு தெரியாதா என்ன? ஏதோ முக்கியமான விஷயம் இருக்க போய் தானே வர சொல்லியிருக்கா. வெயிட் பண்ணி பாப்போம் அவனே. வா மருமகளே, வா சந்திரா. எதுக்கு எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஏதாவது முக்கியமான விஷயமா? ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா. எனக்கு என்னவோ அவ பழக்க மாட்டான்னு தான் தோணுது. டாக்டர், டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. டாக்டர், நாங்க எங்க பொண்ணை பார்க்கலாமா? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இன்னும் டைம் ஆகும். டாக்டர், என் வயித்துல பாலை வாத்தீங்க. நீங்க வந்து இந்த நல்ல விஷயத்த சொல்ற வரைக்கும் என் உயிரே என்கிட்ட இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அடச்சே, அந்த ரேவதி பொழைச்சுக்கிட்டாலாம். செத்துருவான்ல நினைச்சேன். ஆனா அவளுக்கு காசு கெட்டி போல இருக்கு. அவ மண்டைய போட்டுருவா இந்த டிரைவரை, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு துரத்திடலான்னு நான் ஒரு பிளான் போட்டு வச்சா இனிமே அது முடியாது போல இருக்கே. மாப்பிள்ள, உங்க வேண்டுதல் வீண் போகல. ரேவதிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. நல்லவங்க வேண்டுதல ஆண்டவன் கண்டிப்பா நிறைவேற்றுவோம் அம்மா. சகல விஷயத்திலையும் அதான் நடந்திருக்கு. மிஸ்டர் கார்த்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு தலையில அடிபட்டதுனால, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடைப்பட்டதுனால திடீர்னு மூளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.